வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா தோசைக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிடலாம். 3/4 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, 1/4 கப்பு ரவை, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 இன்ச்சு இஞ்சி பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, தேவையான அளவு உப்பு. இது கூட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. ரவா தோசைக்கு மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. மாவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அப்படியே மாவை நம்ம எடுத்து ஊற்றினோம்னா அப்படியே போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படியே ஈஸியாக ஊற்றணும். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த ரவை மாவெல்லாம் ஊறி திக்காயிட்டு வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் தண்ணி கலந்து ஒவ்வொரு தோசையும் நம்ம ஊற்றணும். ரவா தோசை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிடலாம். பேன் நல்லா சூடாகணும். சூடானதும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயத்தை எடுத்து இப்படி கல் மேலே தூவி விட்டுருங்க. நம்ம இப்போ தோசை ஊற்றுறதுக்கு கரண்டி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. சின்ன கிண்ணம் எடுத்துக்கிட்டு அதில் ஊற்றினோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கிண்ணத்தில் இப்படி மாவு எடுத்து இப்படி சுற்றி ஊற்றி விடுங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் நல்லா முருகலாக நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. தோசை இந்த மாதிரி நல்லா செவந்ததும் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து தோசையை எடுத்துடலாம். நம்ம சுட சுட முறுமுறுப்பான ரவா தோசை சாப்பிட தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.